Good morning, welcome all. Good morning all, welcome to the live session. Good morning all, good morning. So இப்போ நம்ம பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் சாப்டர் ஆரம்பிக்கிறோம். நம்ம பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸஸ் நேற்று கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பவுமே சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாமா இருந்தாலும் சரி, நீட் எக்ஸாமா இருந்தாலும் சரி, அப்ளிகேஷன் ஒரு சாப்டர் படிக்கிறோம், ஒரு லெசன் படிக்கிறோம்னா அது மூலியமா என்ன யூஸ் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ தட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த சாப்டர் வந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்துட்டு தான் இருக்கும், எவ்ரி இயர் கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனோட இன்ட்ரடக்ஷன். ஓகே, பயோடெக்னாலஜி as you would have learned from the previous chapter, biotechnology principles and processes la படிச்ச மாதிரி essentially deals with industrial scale production. The bioreactor which நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் இல்லையா, இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் ப்ரொடக்ஷன்னா லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன், லார்ஜ் ஸ்கேல் கமர்ஷியல் பர்பஸ்க்காக இந்த பொருட்கள்லாம் விற்கிறாங்கல்ல. இப்போ இன்சுலின்னா அது மார்க்கெட்டிங் பண்றாங்க, நம்ம எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்குது. அந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் தான் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் அப்படிம்பாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோஃபார்மசிட்டிகல்ஸ். எப்பவுமே ஃபார்மசிட்டிகல்ஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே மெடிசின், வேக்சின் அதெல்லாம் வந்துடும். மெடிசின், வேக்சின், ட்ரக்ஸ் அதெல்லாம் ஃபார்மசிட்டிகல்ஸ்ல வந்துடும். அண்ட் பயாலஜிக்கல்ஸ் அப்படிங்கிறது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துடும். யூசிங் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மைக்ரோப்ஸ், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மட்டும் இல்ல, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மைக்ரோப்ஸ், ஃபங்கை, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இது எல்லாமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்றது, ஜிஎம்ஓ அப்படிம்பாங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ். ஸோ அந்த ஆர்கானிசம்ஸ் தான் அது மைக்ரோ ஆர்கானிசம்ஸா இருக்கலாம், ஃபங்கை, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். ஓகே, த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இன்க்ளூட் தெரப்பியூட்டிக்ஸ் அப்படின்னாலே ட்ரீட்மெண்ட், டிசீஸை ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்றது, ட்ரக்ஸ், தெரப்பியூட்டிக்ஸ். டயக்னோஸ்டிக்ஸ்னா என்ன? டு ஃபைண்ட் அவுட் த டிசீஸை கண்டுபிடிக்கிறது, டு ஃபைண்ட் அவுட் அந்த டிசீஸ் என்ன டிசீஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து உங்களுக்கு டயக்னோஸ்டிக்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ டயக்னோஸ்டிக்ஸ்க்கும் தெரப்பியூட்டிக்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். தெரப்பியூட்டிக்ஸ் அப்படின்னா ட்ரீட் த டிசீஸ், ஒரு டிசீஸை கியூர் பண்றதுக்கு ட்ரீட் பண்றது. டயக்னோஸ்டிக்ஸ் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் த டிசீஸ், என்ன நோய் வந்திருக்கு அப்படிங்கறத சரியா கண்டுபிடிக்கிறது டயக்னோஸ்டிக்ஸ். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர்ல நமக்கு வந்து பிடி கத்திரிக்காய், பிடி பொட்டேட்டோ, ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பிடி பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்ல இருந்து ஒரு ஜீன் எடுத்து வச்சு டிசீஸ் ரெசிஸ்டன்ட், பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் காட்டன்லாம் தயாரிச்சிருக்காங்க, பிடி காட்டன் அதெல்லாம். ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். ப்ராசஸ்டு ஃபுட்னா இந்த பேக்ல அடைச்சி வருது பாத்தீங்களா, பேக்கெட்ல அதை வாங்கி சாப்பிட்றோம்ல, அதான் ப்ராசஸ்டு ஃபுட். பயோ ரெமெடியேஷன் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி, பயோனா லிவிங் ஆர்கானிசம், ரெமெடியேஷன்னா ஆல்ரெடி ப்ராப்ளத்தை இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை சரி பண்றீங்க. அது என்ன ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கு? பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அந்த இடத்துல லிவிங் ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி அந்த பொல்யூஷனை ரிமூவ் பண்றது, அதான் பயோ ரெமெடியேஷன். வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் சீவேஜ் வாட்டர்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம சரி பண்றது. அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அந்த மீத்தேன் கேஸ் ப்ரொடக்ஷன் அதெல்லாம். ஸோ எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. இவ்வளோ இதுல நமக்கு பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன் இருக்கு. 3 critical research area of biotechnology are providing the best catalyst in the form of improved organism, usually a microbe or pure enzyme. First, providing the best catalyst அப்படின்னா mostly enzyme. catalyst அப்படின்னாலே enzyme இங்க ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனை வந்து வேகப்படுத்துறது, வேகமா குயிக்கா செய்ய வைக்கிறது, அதான் கேட்டலிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதுல மொதல் விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைடிங் த பெஸ்ட் கேட்டலிஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் இம்ப்ரூவ்ட் ஆர்கானிசம். இம்ப்ரூவ்ட் ஆர்கானிசம்னா அந்த ஆர்கானிசம் ஆல்ரெடி எவ்வளவு வேகத்துல ஒர்க் பண்ணுது, அதோட வேகத்தை இப்போ இன்னும் ஜாஸ்தி ஆக்கிட்டாங்க. அந்த ஆர்கானிசம் எவ்வளவு ப்ராடக்ட் கொடுக்குது, அந்த ப்ராடக்டோட அளவை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுல யூஸ்வலி
அந்த கேட்டலிஸ்ட் வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசமா இருக்கும், இல்லைன்னா ஒரு என்சைமா இருக்கும். ஓகே, கிரியேட்டிங் ஆப்டிமல் கண்டிஷன்ஸ் த்ரூ என்ஜினியரிங் ஃபார் எ கேட்டலிஸ்ட் டு ஆக்ட். இந்த இடத்துல இந்த கேட்டலிஸ்ட் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. அந்த கேட்டலிஸ்ட் பர்ஃபெக்டா ஆக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஆப்டிமம் கண்டிஷன், ஆப்டிமம்னா என்ன அர்த்தம்? தேவையான அளவுக்கு டெம்பரேச்சர், தேவையான அளவுக்கு பிஹெச், இந்த மாதிரி அதுக்கு தேவையான அளவுக்கான ஆக்சிஜன் இதெல்லாம் அவைலபிளா இருக்கணும். அதை அந்த மைக்ரோ ஆர்கானிசம் பர்ஃபெக்டா ஒர்க் பண்றதுக்கு. ஸோ அது மாதிரி ஆப்டிமல் கண்டிஷன்ஸை எங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க? பயோ ரியாக்டர் யூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஸோ அதான் ஆப்டிமல் கண்டிஷன்ஸ்னா க்ரோத் ஜாஸ்தியா இருக்கும். டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் டெக்னாலஜிஸ் டு பியூரிஃபை த ப்ராடக்ட்ஸ். ஸோ டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்னா என்ன படிச்சோம் நம்ம ஆல்ரெடி? டவுன்ஸ்ட்ரீம் அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல்ல லெபார்டரியில நீங்க ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றது தான் டவுன் ஸ்ட்ரீமிங். அதுக்கப்புறம் அதை பியூரிஃபை பண்ணி அண்ட் தென் அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. அதுதான் குவாலிட்டி செக் எல்லாம் பண்ணுவீங்க. அதுதான் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஸோ பியூரிஃபிகேஷன் அண்ட் செப்பரேஷன், பியூரிஃபிகேஷன் அண்ட் குவாலிட்டி செக்கிங் இதெல்லாம் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்ல வரும். Downstream processing technologies to purify the protein or organic compound. அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் எதை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு? ஒரு புரோட்டீனையோ அல்லது ஆர்கானிக் காம்பவுண்டையோ ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை பியூரிஃபை பண்ணணும். ஏன்னா அதுல வந்து நிறைய கண்டாமினேஷன்லாம் இருக்கும். அதை பியூரிஃபை ஃபார்ம்ல இருந்தால் தான் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ண முடியும். ஸோ அது டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். அப்போ மூணு, முதல்ல ப்ரொவைடிங் பெஸ்ட் கேட்டலிஸ்ட், செகண்ட் அந்த பெஸ்ட் கேட்டலிஸ்ட் ப்ரொவைட் பண்ணீங்கல்ல அது நல்லா வந்து ஆக்ட் பண்றதுக்கு ஆப்டிமல் கண்டிஷன்ஸ், மூணாவது டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். இந்த லைன்ஸை நல்லா அண்டர்லைன் பண்ணீங்க. பெஸ்ட் கேட்டலிஸ்ட், ஆப்டிமல் கண்டிஷன் த்ரூ என்ஜினியரிங் டு ஆக்ட் எ கேட்டலிஸ்ட் பர்ஃபெக்ட்லி, மூணாவது டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். இந்த மூணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, let us now learn how human beings have used biotechnology to improve the quality of human life, especially in the field of food production and health. ஏன்னா ஹியூமன் லைஃப் அப்படின்னு வந்துச்சுனாலே நம்மளோட பேசிக் நீடு ஃபுட், அதுக்கப்புறம் கிளாத், அதுக்கப்புறம் ஷெல்டர், நம்ம தங்கி இருக்க இடம். இந்த மூணு தான் நம்மளோட பேசிக் நீட்ஸ். உணவு, ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, வீடு, அந்த மூணு தான். இதுல ஃபுட் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங். ஸோ அந்த பேசிக் நீட் ஃபுட் இருக்கு இல்லையா, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டு போயிடுறதுனால அந்த ஃபுட் ஸ்கார்சிட்டி, உணவு பற்றாக்குறை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை போக்குறதுக்கு நமக்கு பயோடெக்னாலஜில ஃபுட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஹெல்த், இப்போ கூட கொரோனாவுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு பயோடெக்னாலஜி தான் அதிகமாக ஹெல்ப் பண்ணிச்சு. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹெல்த் ஃபீல்ட்ல பயோடெக்னாலஜி எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் தானே ஃபுட். லெட் அஸ் டேக் எ லுக் அட் த 3 ஆப்ஷன்ஸ் தட் கேன் பி தாட் ஃபார் இன்க்ரீசிங் ஃபுட் ப்ரொடக்ஷன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் அக்ரோ கெமிக்கல் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர். இதுல அக்ரோ கெமிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த யூரியா உரம், என்பிகேன்னு சொல்லுவாங்க, நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி உரம் கெமிக்கலா இண்டஸ்ட்ரியில தயாரிக்கப்பட்ட கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை ஃபீல்டுல, அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல, தோட்டத்துல யூஸ் பண்றது. பட் அது வந்து லேண்ட் பொல்யூஷனை ஏற்படுத்தும், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தும், பொல்யூஷனை ஏற்படுத்துது. ஸோ அது அக்ரிகல்ச்சர், அக்ரோ கெமிக்கல் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர். செகண்ட் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர். ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்ங்கிறது அந்த காலத்துல இருந்து பயன்படுத்துறது. நீங்க மார்க்கெட்லாம் போனா கூட ஆர்கானிக் உரத்திலேயே தயாரிக்கப்பட்ட பிளான்ஸ், உற்பத்தி செய்யப்பட்ட பிளான்ஸ், காய்கறிகள்னு சொல்லி விலை ஜாஸ்தியா தான் வச்சிருப்பாங்க. அதுல கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணல அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் அது வந்து ரொம்ப டைம் ஆகும் நமக்கு ஃபுட் ப்ராடக்ட் கைக்கு வரதுக்கு. கடைசியா ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு கிராப் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர், இதுதான் பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன், மூணாவதா இருக்கிறது. சரி, இப்போ த கிரீன் ரெவல்யூஷன் சக்சீடட் இன் ட்ரிப்ளிங் த ஃபுட் சப்ளை. இப்போ என்ன சொல்றாங்க? கிரீன் ரெவல்யூஷன்ங்கிறது பசுமை புரட்சி சொல்லுவாங்க, இந்தியாவில் நடந்தது தான். கிரீன் ரெவல்யூஷன் வந்து நம்ம ஃபுட் சப்ளையை 3 மடங்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபுட் சப்ளை அப்படின்னா ப்ரொடக்ஷன், ஃபுட் ப்ரொடக்ஷன் 3 மடங்கு அதிகமாக்கி இருக்கு. பட் yet it was not enough to feed the growing human population. நம்மளோட கல்டிவேஷன் பண்ணி அந்த ப்ரொடியூஸ் பண்ற ஃபுட், அந்த ஃபுட் கிராப்ஸோட விளைச்சல் வந்து 3 மடங்கு அதிகப்படுத்தியிருந்தாலும் அது பத்தாது. ஓகே, increased yield have partly been due to the use of improved crop varieties, but mainly due to the use of better management practices and use of agrochemicals. பெட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ்னா என்ன அர்த்தம்னா, இந்த நம்ம இரிகேஷன் சொல்லுவோம், பிளான்ஸுக்கெல்லாம் தண்ணி விடுறோம்ல, அது வந்து சொட்டு நீர் பாசனம் சொல்லுவாங்க. அதிக தண்ணியை வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் தண்ணிலேயே நிறைய விளைச்சலை கொண்டு வருது. இதெல்லாம் பெட்டர்
மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ்ல வந்துடும். அண்ட் விளைச்சல் வந்ததுக்கு அப்புறம் அந்த கெட்டு போகாம உணவுப் பொருட்கள்லாம் கெட்டு போகாம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு அதை பாதுகாக்கிறது, வேஸ்டேஜை குறைக்கிறது, இதெல்லாம் பெட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ். அண்ட் யூஸ் ஆஃப் அக்ரோ கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். ஃபர்டிலைசர்னா பிளான்ட் வளர்றதுக்கு கொடுக்கறது, பெஸ்டிசைட்ஸ்னா பூச்சிக்கொல்லி, பூச்செல்லாம் சாகறதுக்கு கொடுக்கறது. ரெண்டுமே கெமிக்கல்ஸ், அக்ரோ கெமிக்கல்ஸ். அது பொல்யூஷனை ஏற்படுத்தும். இதுதான் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் agrochemical based agriculture வருது. ஓகே. However, for farmers in the developing world னா இந்தியால வந்துருங்க, developing countriesல இருக்குல்ல, அதான் developing world, agrochemicals are often too expensive. நம்ம சொல்றோம் agrochemicals யூஸ் பண்றாங்க farmers அப்படின்ட்டு, அது வந்து மானிய விலையில கவர்மெண்டே கொடுத்துட்டு இருக்கு. அதனால farmersக்கு பெருசா burden தெரியாத மாதிரி இருக்கு. ஆனா ஃபுல் பிரைஸ் கொடுத்து அதை வாங்கினாங்கன்னா அது ஒரு burden, விலை ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, அப்போ அக்ரோகெமிக்கல்ஸ் எக்ஸ்பென்சிவா இருக்கு, விலை ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் ஃபர்தர் இன்க்ரீசஸ் இன் ஈல்ட் வித் எக்ஸிஸ்டிங் வெரைட்டிஸ் ஆர் நாட் பாசிபிள் யூசிங் கன்வென்ஷனல் ப்ரீடிங். ஸோ கன்வென்ஷனல் ப்ரீடிங்னா என்ன? கன்வென்ஷனல் ப்ரீடிங்னா இந்த மெண்டல்லாம் யூஸ் பண்ணாருல்ல, இந்த ஒயிட்டு, வைலட்டு, இல்லைன்னா வந்து ரவுண்ட் எல்லோ, ரிங்கிள்டு கிரீன், அந்த மாதிரி வச்சு அதோட போலன் கிரைனை எடுத்து ஈமாஸ்குலேஷன் பண்ணி, அதுதான் கன்வென்ஷனல் மெத்தட். கன்வென்ஷனல் ப்ரீடிங்கிறது மெண்டல் பண்ணது, அது அந்த காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுல உங்களோட நம்மளோட ஈல்டுனா விளைச்சல், அதை இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். இஸ் தேர் எனி ஆல்டர்னேட்டிவ் பாத் தட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜெனடிக்ஸ் கேன் ஷோ so that farmers may obtain maximum yield from their fields? ஸோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பயன்படுத்தி நம்ம ஈல்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இஸ் தேர் எ வே டு மினிமைஸ் த யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ்? ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஃபர்டிலைசர்ஸ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றதுனால பொல்யூஷன் வருது, ஸோ அதை குறைக்க முடியுமா? அண்ட் அது எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கு. ஸோ தட் தேர் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆன் த என்விரான்மெண்ட் ஆர் ரெடியூஸ்ட். ஸோ யூஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் இஸ் பாசிபிள் சொல்யூஷன். ஸோ யூஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ், இதுதான் நம்ம அந்த கெமிக்கல்ஸ் யூசேஜை குறைக்கிறது அண்ட் ஈல்டை ஜாஸ்தி பண்றது. கன்வென்ஷனல் மெத்தடை விட்டுட்டு விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கும், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அக்ரோ கெமிக்கல்ஸ் யூசேஜை குறைச்சி என்விரான்மெண்ட்ல அதோட ஹார்ம்ஃபுல் இஃபெக்ட்ஸை, பாதிப்பை ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கும் நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் யூஸ் பண்ணணும். ஓகே. பிளான்ட்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் அனிமல்ஸ் whose genes have been altered. இதான் நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் அப்படிங்கிறது RDNA டெக்னாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றது. பிளான்ட்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை, அனிமல்ஸ் எல்லா ஆர்கானிசமும் இதுல வந்துடும். whose genes have been altered by manipulation are called genetically modified organism. ஸோ எந்த ஆர்கானிசத்தோட ஜீன்ஸை மாடிஃபை பண்ணி யூஸ் பண்றீங்க, அந்த ஆர்கானிசம் ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணிடுறீங்க. எதை? ஜீன்ஸோட அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். GM plants have been useful in many ways. Genetic modification has one. GM plants na genetically modified plants. First, made crops நாலே இந்த ஃபுட் அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்றது. Made crops more tolerant to abiotic stress. Abioticனா நான் லிவிங். ஸோ நான் லிவிங் அப்படின்னு வரும்போது, அதாவது உயிர் இல்லாத கேரக்டர்ஸ், கோல்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பனி பெஞ்சதுன்னா பிளான்ட்ஸ் கருகி போயிடும். அப்படி போகாம இருக்கிறதுக்கு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் அந்த பிளான்ட்ஸ் வந்து அந்த குளிரை தாங்கிக்கிட்டு இருக்கும். ட்ரவுட்னா வறட்சி, தண்ணியே இல்லாம போயிருது. சால்ட்னா அதிகமான உப்பு, ஹீட்னா அதிகமான வெயில்னால சூடு அதிகமாகிறது, டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுது. இதையெல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை உருவாக்குறாங்க. சரி, இது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசத்துக்கு அதை ரெசிஸ்ட் பண்ணி, அதை டாலரேட் பண்ணி, அதை தாங்கிக்கிட்டு உயிரோட இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. ரெண்டாவது, ரெடியூஸ்டு ரிலையன்ஸ். ரிலையன்ஸ்னா நம்பி இருக்கிறது. அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி கம்பெனி கிடையாது. ரெடியூஸ்டு ரிலையன்ஸ்னா ஒருத்தவங்களை ரிலையன்ஸ்னா நம்பி இருக்கிறதுன்னு அர்த்தம். ரெடியூஸ்டு ரிலையன்ஸ்னா இன்னொருத்தவங்களை நம்பி இருக்கிறது. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசத்தோட ரிலையன்ஸ் ஆன் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அதிகமான கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் GMOக்கு போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட், ஹெல்ப்டு டு ரெடியூஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ். ஹார்வெஸ்ட்னா என்ன? ஹார்வெஸ்ட் அப்படின்னா விளைச்சல், அந்த அறுவடை செய்யறது. அது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, அதை கலெக்ட் பண்ணி வைக்கிறது. நெல் வந்துருச்சுன்னா அந்த நெல்லெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது. ஸோ அதுதான் அறுவடை செய்யறது, ஹார்வெஸ்ட் அப்படி சொல்லுவோம். அது எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை நாளைக்கு அது கெட்டு போகாம இருக்கும் அப்படின்னா, முன்னாடி நாட்டு தக்காளி சொல்லுவாங்க. தக்காளிய
செடியில இருந்து பறிச்சாங்கன்னா, காயா பறிச்சாங்கன்னா 2 நாள்ல பழுத்துரும். 3வது நாளுக்குள்ள அதை வித்தரணும். 4வது நாள் அது நொல நொலன்னு கொல கொலன்னு போயிடும். 5வது நாள் அதை விற்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி இருந்த தக்காளிய இப்ப மாச கணக்குல வச்சு யூஸ் பண்ற மாதிரி தக்காளி வந்துருச்சு. ஏன்னா அதோட தோலை வந்து மொத்தமாக்கிட்டாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். பெங்களூர் தக்காளிம்பாங்க. இப்ப நாட்டு தக்காளி கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த காலத்துல தக்காளி புளிக்கும். புளிக்கு பதிலா ஒரு தக்காளியை ஜாஸ்தியா போட்டா போதும், புளிப்பு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இப்ப தக்காளியோட சுவை வந்து இனிப்பா மாறிடுச்சு. தக்காளி சட்னி செஞ்சா மிளகா ஒண்ணு ஜாஸ்தியா போட்டாதான் இனிப்பு கம்மியா இருக்கு. இல்லைன்னா சட்னி சக்கரை போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஓகே, பட் இனிப்பு சுவை ஜாஸ்தியானாலும் அந்த ஸ்கின் திக்காக்கிட்டதுனால அதோட தக்காளியோட ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ தட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ், இந்த அறுவடை செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் விற்காம போனா வீணா போகாம இருக்கிறதுக்கு அதோட ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Increased efficiency of mineral usage by plants. This prevents yearly exhaustion of fertility of soil. அதாவது இந்த இடத்துல efficiency of mineral usage. மினரல்ஸ் எங்க இருக்கு? சாயில்ல இருந்து பிளான்ட் அப்சார்ப் பண்ணுது. அப்சார்ப் பண்ண மினரல்ஸை அதிகமா பிளான்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிச்சுன்னா, அப்சார்ப் பண்ணதை சாயில்ல இருந்து அதிகமா மினரல்ஸ் அதை அப்சார்ப் பண்ணல, இந்த அளவுக்கு மினரல்ஸ் அப்சார்ப் பண்ணும். அவ்வளவு மினரல்ஸையும் பிளான்ட் இஃபெக்டிவா பயன்படுத்திடுச்சுன்னா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு சாயில்ல மினரல்ஸ் மிச்சம் மீதி இருக்கும். பட் அப்சார்ப் பண்ற மினரல்ஸ் பிளான்ட்டுக்கு பத்தல, சரியா யூஸ் பண்ணலன்னா திருப்பி திருப்பி அது கண்டினியூஸா சாயில்ல இருந்து அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். சீக்கிரமா சாயில்ல மினரல் டிப்ளீட் ஆகும். டிப்ளீட்னா இல்லாம போகும். ஸோ தட் அப்சார்ப் பண்ண மினரல்ஸை ஆக்டிவா இஃபெக்டிவா பயன்படுத்துறதுக்கு நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசத்தை யூஸ் பண்றோம். ஸோ தட் சாயில்ல மினரல்ஸ் ரொம்ப நாளைக்கு அதோட ஃபர்டிலிட்டி குறையாம இருக்கும். ஸோ தட் ஃபர்டிலைசர்ஸோட யூசேஜ் குறையும். என்ஹான்ஸ்டு நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் ஃபுட். ஃபுட்ல நியூட்ரிஷனல் வேல்யூவை அதிகப்படுத்துறீங்க. ஆக்சுவலி நேச்சுரலா ரைஸ்ல கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியா இருக்கும், புரோட்டீன் கம்மியா இருக்கும், விட்டமின்லாம் இருக்காது. அதே ஒரு ரைஸ்ல ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசமா கொண்டு வந்து அதுல ஒரு விட்டமினை சிந்தசிஸ் பண்ண வைக்கிறது, அல்லது புரோட்டீனை இன்க்ரீஸ் பண்றது. இந்த விளம்பரத்துல ஸ்னேகா சொல்லுவாங்கல்ல, ஆசீர்வாத் ஆட்டா, ஃபோர்ட்டிஃபைடு ஆட்டாம்பாங்க. ஃபோர்ட்டிஃபைடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுல புரோட்டீன் நேச்சுரலா இருக்கிறத விட ஜாஸ்தியா இருக்க மாதிரி மாத்திட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதான் ஃபோர்ட்டிஃபைடு ஆட்டா. ஸோ இங்க அந்த ஃபோர்ட்டிஃபைடு தான் நியூட்ரிஷனல் வேல்யூவை என்ஹான்ஸ் பண்ணா அதுக்கு பேர் ஃபோர்ட்டிஃபைடு ஃபுட். ஓகே, ஸோ என்ஹான்ஸ்டு நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் ஃபுட். எக்ஸாம்பிள் கோல்டன் ரைஸ். கோல்டன் ரைஸ்னா கோல்டு கலர்ல எல்லோ கலர்ல இருக்கும். இதுல விட்டமின் ஏ சிந்தசிஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. விட்டமின் ஏ சிந்தசிஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. விட்டமின் ஏங்கிறது என்ன? எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ ரைஸ் விட்டமின் ஏவை சிந்தசிஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா எல்லோ கலர்ல ரைஸ் இருக்கிறதுனால அதுக்கு பேர் கோல்டன் ரைஸ் அப்படின்ட்டாங்க. பட் கோல்டன் ரைஸ் இங்கெல்லாம் கிடைக்குமா சார்? எனக்கு கூட விட்டமின் ஏ சிந்தசிஸ் பண்ணி விட்டமின் ஏ அதிகமா தேவைப்படுது, ரைஸ் கோல்டன் ரைஸ் கிடைச்சா அதுல சோறாக்கி திங்கிறனே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது வந்து பிரிஸ்கிரிப்ஷன். யாருக்கு வந்து விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்கோ அவங்க மட்டும்தான் கோல்டன் ரைஸ் சாப்பிடணும். அது ஒரு பிரிஸ்கிரிப்ஷன், தெரப்பியூட்டிக் மாதிரி. அது ஃபுட்டு கிடையாது. அதனால நம்ம அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. ஓகே, நமக்கெல்லாம் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி கிடையாது. இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல தான் அதிகமா இருக்கும். கண்ணு குருடா போற அளவுக்கு அவங்களுக்கு அந்த விட்டமின் கிடைக்காதது. ஓகே, இன் அடிஷன் டு தீஸ் யூசஸ், ஜிஎம் இந்த 5 யூசஸ் படிச்சோம்ல, இது இல்லாம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் ஹேஸ் பீன் யூஸ்டு டு கிரியேட் டெய்லர் மேட் பிளான்ஸ். இந்த இடத்துல டெய்லர் யாரு? சயின்டிஸ்ட் தான். நமக்கு இப்போ துணி வாங்கிட்டு போய் கொடுக்குறேன், வெறும் கிளாத். டெய்லர் என்ன பண்றாரு? எனக்கு அளவு எடுத்து எனக்கு தகுந்த மாதிரி அது சட்டையா தைக்கிறாருல, அந்த மாதிரி இங்க டெய்லர் மேடு பிளான்ட்ஸ்ங்கிறது ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு பிளான்ட்ஸ். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் தான் டெய்லர் மேடு பிளான்ட்ஸ். நமக்கு தேவையான ஜீன்ஸை அந்த பிளான்ட்டை சிந்தசிஸ் பண்ண வைக்கிறோம். அதான் டெய்லர் மேட் பிளான்ட்ஸ் டு சப்ளை ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச்சஸ், ஃபியூயல்ஸ் அண்ட் பார்மசிட்டிகல்ஸ். இந்த இடத்துல சார் என்ன சார் ஸ்டார்ச், ஃபியூயல்ஸ், பார்மசிட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க? ஃபியூயல்ஸ் தெரியும் சார், எரிபொருள். அந்த பிளான்ட்ஸ் நல்லா வளர வச்சு எரிபொருளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்மசிட்டிகல்ஸ் அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட், இந்த ட்ரக்ஸ், தெரப்பியூட்டிக்ஸ், மெடிசின். பார்மசிட்டிகல்ஸ்னாலே மெடிசின்ல வந்துருது. அது என்ன ஸ்டார்ச் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிளாஸ்டிக் ரைஸ் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சைனால இருந்து பிளாஸ்டிக் ரைஸ் வருது, அது சாப்பாடு ஆக்கி உருண்டை ஆக்கி அடிச்சா பால் மாதிரி பறக்குது, ஜம்ப் பண்ணுது அப்படின்லாம் சொல்லி இந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க.
அதாவது ஆர்டிஃபிஷியலா பிளான்ட்ஸ் வந்து நார்மலா பிளான்ட் ஸ்டார்ச் தயாரிக்கிறது. எல்லா பிளான்ட்டும் ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணாது. இப்ப ரைஸ்னா ரைஸ்ல ஸ்டார்ச் இருக்கு, உருளைக்கிழங்குனா உருளைக்கிழங்கு டியூபர்ல ஸ்டார்ச் இருக்கு, மரவள்ளி கிழங்குனா அதோட கிழங்குல ஸ்டார்ச் இருக்கு. பட் நேச்சுரலா நிறைய பிளான்ட்ஸ் வந்து ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணி வைக்காது. அதுக்கு ஃபுட்டா இருக்கும், ஃபுட் மெட்டீரியலா ஸ்டோர் பண்ணி வைக்கும். பட் நமக்கு ஈல்டா கொடுக்காது, அரிசி மாதிரி கிழங்கு மாதிரி கொடுக்காது. இப்ப அந்த பிளான்ட்டை அதிகமான அளவு ஸ்டார்ச் தயாரிக்க வச்சு அந்த ஸ்டார்ச்சை எடுத்து ஆர்டிபிஷியல் அந்த ஜவ்வரிசி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இண்டஸ்ட்ரியில தயாரிக்கிறது தான். இந்த பாயாசத்துல உருண்டை உருண்டையா போடுவாங்களேங்க, அது அப்படியே உருண்டையாலாம் விளையறது இல்லை, அது ஆர்டிபிஷியலா தயாரிக்கப்பட்டது. அது என்ன பொருள்? அது ஸ்டார்ச். அந்த ஸ்டார்ச் எதுல இருந்து எடுக்கிறாங்க? கிழங்குல இருந்தோ எதுல இருந்தோ எடுப்பாங்க. அந்த ஸ்டார்ச் மத்த பிளான்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஜவ்வரிசி மாதிரி. இப்ப அந்த ஜவ்வரிசிக்கு பதிலாக நார்மல் அரிசியே அதே மாதிரி தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் பிளாஸ்டிக் ரைஸ். பிளாஸ்டிக் ரைஸ்னா பிளாஸ்டிக் வச்சு தயாரிக்கிற ரைஸ்னு அர்த்தம் இல்லை. ஸ்டார்ச் பவுடர் மாதிரி ஆக்கி அந்த பவுடர் வந்து ரைஸ் ஷேப்புக்கு கொண்டு வந்து ரைஸ் தயாரிக்கிறது. அது பிளான்ட்ல இருந்து வந்த ரைஸ் இல்லை, ஏதோ ஒரு பிளான்ட்ல இருந்து ஸ்டார்ச்சை கலெக்ட் பண்ணி அந்த ஸ்டார்ச்சை ரைஸ் ஷேப்புக்கு கொண்டு வராங்க. அதான் பிளாஸ்டிக் ரைஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ச் எல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஸ்டார்ச் இருந்தா ஆர்டிபிஷியலா பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி ஆர்டிபிஷியல் சிப்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஏதோ ஸ்டார்ச் பவுடர் வச்சுக்கிட்டு சிப்ஸ் மாதிரி உருவாக்கலாம். அதான் some of the applications of biotechnology in agriculture that you will study in detail are the production of pest resistant plant. இப்போ நம்ம படிக்க போறது என்னன்னா இந்த சாப்டர்ல production of pest resistant plant which could decrease the amount of pesticide used. So pesticide usage குறைக்கிறதுக்கு pest resistant plants பத்தி படிக்க போறோம். அதுல Bt toxin is produced by a bacterium called Bacillus thuringiensis. கொஸ்டின்ல கேட்பாங்க. ஜீனஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர், ஸ்பீசிஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர், பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ், பிடி ஷார்ட் ஃபார்ம்ல பிடி சொல்றோம். ஸோ பிடி டாக்ஸினுக்கு எகெயின்ஸ்டா பிடி காட்டன் ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகேங்களா? பிடி டாக்ஸின் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை பாக்டீரியம் பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ். பிடி டாக்ஸின் ஜீன் ஹேஸ் பீன் cloned from the bacteria. எந்த பாக்டீரியா? பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ்ல இருந்து அந்த ஜீனை எடுத்து clone பண்றீங்க, மல்டிபிள் காப்பீஸ் எடுத்துக்கிறீங்க. And being expressed in plants to provide resistance to insect without the need of insecticide. இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க? பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா ஒரு டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணுது. டாக்ஸின்னா விஷம். நேச்சுரலா அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த விஷம் யாரை போய் கொல்லும்னா இன்செக்ட்ஸை கொல்லும், பிளான்ட்ஸை ஒன்றும் பண்ணாது, பூச்சிகளை கொல்லும். அப்போ ஒரு பாக்டீரியால இருக்கக்கூடிய ஒரு ஜீன் பூச்சை கொள்ளுதுன்னா அது கெமிக்கல் கிடையாது. நீங்க பெஸ்டிசைட், அதாவது இன்செக்டை கொல்றதுக்கு பெஸ்டிசைட், கெமிக்கல் பெஸ்டிசைடை போட்டீங்க அப்படின்னா அது எக்ஸ்பென்சிவ், அதை விலை கொடுத்து நீங்க வாங்கணும். அதே பாக்டீரியா பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ்ல ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஜீன் இருக்கு, அதை நம்மள ஒன்றும் பண்ணாது, பூச்சிகளை மட்டும்தான் போய் கொல்லும். ஸோ அந்த ஜீனை எடுத்து பூச்சிக்கொல்லியா பயன்படுத்த போறாங்க. கெமிக்கல்ஸ் கிடையாது, பெஸ்டிசைடை நீங்க குறைச்சிக்கலாம். அதே சமயத்துல ஒரு பாக்டீரியால இருந்து எடுத்த ஜீனு இன்செக்ட்ஸை கொல்ல போகுது. அதுதான் பிடி டாக்ஸின். இன் இஃபெக்ட் கிரியேட்டட் எ பயோபெஸ்டிசைட். பயோபெஸ்டிசைட்னா லிவிங் ஆர்கானிசத்துல இருந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்துக்கீங்க. அந்த லிவிங் ஆர்கானிசம் யாரு? பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. எக்ஸாம்பிள்ஸ் ஆர் பிடி காட்டன், பிடி கார்ன், ரைஸ், டொமேட்டோ, பொட்டேட்டோ அண்ட் சோயாபீன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது கொஸ்டின்ல கேட்பாங்க. பிடி காட்டன், பிடி கார்ன், ரைஸ், டொமேட்டோ, பொட்டேட்டோ அண்ட் சோயாபீன். இதுல இருந்தெல்லாம் தான் நமக்கு வந்து இந்த பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அந்த இதுல இருந்து டாக்ஸிக் ஜீன், பிடி டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ற ஜீனை எடுத்து வச்சு இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தட் நீங்க பெஸ்டிசைட் போடுற அளவு குறையும். இப்ப பிடி காட்டன் பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, பிடி காட்டன் எப்படி தயாரிச்சாங்க? Some strains of Bacillus thuringiensis. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசத்துல வெரைட்டிஸ்னு அர்த்தம். வெரைட்டிஸ், பிளான்ட் வெரைட்டி சொல்றோம்ல, நம்ம வந்து மேங்கோ எல்லாம் வெரைட்டி சொல்லுவோம். சேலத்து மாம்பழம், மல்கோவா மாம்பழம், பங்கனப்பள்ளி, என்னென்னமோ சொல்லுவாங்க, அல்போன்சா மாம்பழம், அந்த மாதிரி. ஸோ அது வெரைட்டி. பாக்டீரியாவில் அதுக்கு பேரு ஸ்ட்ரெயின்ஸ். சம் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பேசில்லஸ் thuringiensis produce proteins that kill certain insects such as lepidopterans. கொஸ்டின்ல கேட்பாங்க, என்ன மாதிரி இன்செக்ட்ஸ் அது கொள்ளுது? lepidopterans, tobacco budworm and armyworm.
coleopterans, beetles. So lepidopterans and coleopterans are கொள்ளுது. And diphthyrans, மூணாவது flies, mosquitoes இதெல்லாம். So Bacillus thuringiensis produce பண்ற அந்த particular protein lepidopterans, coleopterans, diphthyrans எல்லாம் கொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது. Bacillus thuringiensis forms protein crystals. அந்த protein இருக்கு இல்லையா, poisonous protein to insect. Insectக்கு மட்டும் தான் அது poison. Okay. Bacillus thuringiensis forms protein crystals during a particular phase of their growth. Bacillus thuringiensis and the poisonous protein ஒரு particular growth periodல produce பண்ணுது. These crystals, protein crystals contain a toxic insecticidal protein. Sidalனா கொல்றது, insect கொல்லக்கூடிய protein இந்த crystalல இருக்கு. Bacillus thuringiensis produce பண்ண அந்த protein crystalல இருக்கு. Why does this toxin not kill bacillus? இந்த இடத்துல question வரும். Produce பண்றவன் bacillus. Bacillus thuringiensis ஒரு toxic crystal protein produce பண்ணுது. அந்த protein crystal வந்து lepidopteran, diphthyrans, coleopterans கொல்லுது. ஆனா பாக்டீரியாவை ஏன் கொல்ல மாட்டேங்குது? அது விஷத்தன்மை வாய்ந்த கிறிஸ்டல். பாக்டீரியாவை அது கொல்லணும் இல்ல, பாக்டீரியாவை ஏன் கொல்லல? Actually, the Bt toxin protein exists as a inactive protoxins. Pro na inga inactive protoxins. But once an insect ingest na சாப்பிடுது, வாய் வழியா சாப்பிட்டா அதுக்கு பேர் ingest னு அர்த்தம். இன்செக்ட் போய் அந்த Bacillus thuringiensis வாய் வழியா சாப்பிட்டுருச்சு, Bacillus thuringiensis அந்த இன்செக்டோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுங்க, ingest the inactive toxin, இந்த புரோடாக்சினை சாப்பிட்டுருச்சு அப்படின்னா it is converted into an active form of toxin due to the alkaline pH of the gut which solubilize the crystals. இந்த இடத்துல தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும், Bacillus thuringiensis ஒரு கிறிஸ்டல் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த கிறிஸ்டல் புரோட்டீன் வந்து lepidopteran, coleopteran, diphthyrans கொல்லுது. ஆனா பேசில்லஸை கொல்லலை. ஏன்? அது வந்து இன்ஆக்டிவ் புரோடாக்சின் ஃபார்ம்ல இருக்கு. அந்த இன்ஆக்டிவ் புரோடாக்சினை எப்போ வந்து அந்த பூச்சி சாப்பிடுதோ அதோட கட் வயிற்றுக்குள்ள போய் அது ஆக்டிவேட் ஆகுது. ஏன்? அது ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஆல்கலைன் pH வேணும். pH 7க்கு மேல இருக்கணும். அது பூச்சியோட வயிற்றுக்குள்ள மட்டும்தான் இருக்கு, பாக்டீரியாவில் இல்லை. ஓகே, ஸோ த ஆக்டிவேட்டட் டாக்ஸின் இப்போ ஆல்கலைன் pHல பூச்சியோட அந்த கட்டுக்குள்ள அந்த டாக்ஸின் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பைண்ட்ஸ் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த மிட்கட் எபிதீலியல் செல்ஸ். மிட்கட் அந்த பூச்சியோட மிட்கட் எபிதீலியல் செல்ஸ்ல ஆக்டிவேட் ஆகுது. And create pores that cause cell swelling and lysis and eventually cause death of the insect. So அந்த இன்செக்ட் இறந்து போயிடுது. அந்த வயிற்றுல ஓட்டையை போட்டு அந்த ஓட்டை ஸ்வெல் ஆகி அப்புறம் அந்த பூச்சி இறந்து போயிடுது. Specific Bt toxin gene were isolated from Bacillus thuringiensis and incorporated into several crop plants such as cotton, rice, soybean, அந்த லிஸ்ட் பார்த்தோம்ல அதான். The choice of genes depends upon the crop. ஸோ கிராப் நிறைய ஜீன் இருக்கு. அந்த கிறிஸ்டல் ப்ரொடியூஸ் பண்ற ஜீன், அந்த டாக்ஸிக் கிறிஸ்டல் ப்ரொடியூஸ் பண்ற ஜீன் நிறைய இருக்கு. அந்த ஜீன் என்னவா இருக்கணும்? சாய்ஸ் ஆஃப் ஜீன் டிபெண்ட்ஸ் அப்பான் த கிராப் அண்ட் த டார்கெட்டட் பெஸ்ட். அது வந்து கோலியோப்டெரானா, லெப்டோடெரானா, டிப்திரன்ஸா அப்படிங்கிறது. As most Bt toxins are insect specific, insect group specific. ஒரு பர்டிகுலர் இன்செக்ட் குரூப்பை தான் ஒரு இந்த Bt toxin போய் கொள்ளும். The toxins is coded by a gene. இது கொஸ்டின்ல கண்டிப்பா கேட்பாங்க. Cry1AC named Cry. இங்க பாருங்க, Cryன்னு ஏன் பேர் வச்சாங்க? கிறிஸ்டலோட மொதல் 3 லெட்டர், கிறிஸ்டலோட மொதல் 3 லெட்டர் அதான் Cry. There are a number of them. For example, the proteins encoded by the genes Cry1AC and Cry2AB control the cotton bollworm. That of Cry1AB controls corn borer. இது ஞாபகம் வச்சுக்கணும், இது கொஸ்டின்ல கண்டிப்பா கேட்பாங்க. Cry1AC, Cry2AB காட்டன் போல்வார்மை கண்ட்ரோல் பண்ணுது. Cry1AB கார்ன் போரரை கண்ட்ரோல் பண்ணுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட். இந்த டாபிக் நாளைக்கு பார்க்கலாம். தியரி எக்கச்சக்கமா இருக்கு இந்த சாப்டர்ல. எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே படிச்சு மீனிங் சொல்ற மாதிரி தான் இந்த சாப்டர் இருக்கும். ஏன்னா அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால நாளைக்கு இந்த பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? பட் இந்த சாப்டர் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். சீக்கிரம் முடிஞ்சிடும் இந்த சாப்டர். இன்னொரு 5-6 டாபிக் படிச்சா இந்த சாப்டர் முடிஞ்சிடும். நாளைக்கே கூட இந்த சாப்டர் முடிஞ்சாலும் முடிச்சிடலாம்.
தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு காலைல உங்களை திருப்பியும் இதோட அடுத்த பார்ட் வீடியோவில் பார்க்குறேன். இன்னும் 1 or 2 daysல இந்த சாப்டர் முடிச்சுட்டு ஈகாலஜி ஆரம்பிச்சிருவோம். ஈகாலஜி ஒரு 3 weeks அந்த மார்ச்க்குள்ள ஈகாலஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 சாப்டர் இருக்கும். அதையும் கடன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டா we will complete the syllabus for NEET 2023. அதுக்கப்புறம் ரிவிஷன், ஃபாஸ்ட் ரிவிஷன் வைப்போம். ஃபாஸ்ட் ரிவிஷன் வச்சதுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட் எல்லாம் ஜாஸ்தி பண்ணிடுவோம். மார்க் டெஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம் அண்ட் பிடி டாக்ஸின் பார்த்துருக்கோம். நாளைக்கு பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருந்தா ரெய்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து கேளுங்க. ஓகேங்களா? ரெய்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. இப்போ புதுசா ஜாயின் பண்ணிருக்கவங்களா ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம் அந்த ஃபோல்டர்ல, அதை பார்த்துக்குங்க. தேங்க்யூ. Okay, thank you so much. Take care. Bye. See you all. Thank you.